சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டியா? ஏட்டி, இதெல்லாம் நீங்க சமைச்சதா? ஆமாத்த. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் சமைச்சிருக்கியே. என் மகன் சாப்பிட்டானாட்டி? சாப்பிட்டாவத்த. நீ எதுக்கும் சாப்பாடு வை, ஏன்னா அவன் பசி தாங்க மாட்டான். வீட்டில் வந்து ஒருக்கா சாப்பிடுவான். சரிங்கத்த. வெளி இடத்துல ஆம்பளை ஆட்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவாவ, அதனால நீ நீ சாப்பிட வேண்டாம். என் பையனுக்கு வச்சிரு. சரிங்கத்த. அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியா போச்சா? போது. நிறைய ஆட்கள் வந்திருந்தோ? ஒரே கூட்டமா? ஆமாத்த. சரி சரி. அத்தை, ஒரு நிமிஷம். என்னடி இவ்வளவு நேரம் நான் பேசுறதுல சும்மா தானே இருந்தா? அப்ப சொல்ல வேண்டியதானே? இப்போ வந்து ஒரு நிமிஷங்க. எதுவா இருந்தாலும் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசு, நான் சாப்பிடும்போது பேசாத. அதுக்கு இல்லத்த, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ ஒன்னும் சொல்லாண்டா ரெண்டும் சொல்லாண்டா, அமைதியா இரு. சாப்பிடும்போது பேசக்கூடாது, உடம்புல ஒட்டாது. அத்தை, சாப்பிடும் போதாவது என்ன நிம்மதியா சாப்பிட விடுட்டி. அத்தை நொத்தனிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அதுவே போதும். சும்மாவே குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கேன். ஏன் அந்த ரசத்தை எடுத்து ஊத்து. அத்தை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எம்மாடி, தயவு செஞ்சு நான் சாப்பிடும் போது எதுவும் சொல்லாதம்மா, நிம்மதியா சாப்பிட விடு. அந்த ரசத்தை எடுத்து ஊத்து. இதுக்கு மேல உங்க இஷ்டம் அத்தை. ஊத்து ஊத்து, ரசம் நல்ல மணமா இருக்கு. அந்த கொத்தமல்லி இலையோட சேர்த்து ஊத்து. சரிங்க அத்தை. நல்ல சாப்பாடு. இப்ப என்னதை சொல்லணும், நல்லா சொல்லு. வேண்டாம் அத்தை, விடுங்க. சொல்லம்மா, உயிரை போட்டு வாங்காத. அது வேற ஒன்றும் இல்லை அத்தை. சாப்பாடெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரும்போது ரசத்துல காக்கா எச்சம் போட்டுட்டு. என்னது? ஆமாத்த, அதான் ரசம் வேணுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு வச்சிருந்தேன். இடி உழுவா, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நானும் ரசம் வேணுமா வேண்டாமா இந்த மாதிரி நடந்துட்டுன்னு சொல்ல வந்தா அமைதியா இரு, குத்துக்கலாட்ட இருன்ட்டு நீ என்னென்ன பாடுபடுத்தினிய? கருமோ, காக்கா எச்சம் போட்டதையே நான் சாப்பிட்டேன். அதான் இவ்வளவு ருசியா இருந்துச்சோ? ஏட்டி, இப்ப என்னட்டி பண்றது? சாட்டாச்சி, ஒன்னும் செய்யாது, இருங்க. நீ ஒருத்தர் ஒன்னு சொல்ல வந்தா காது கொடுத்து கேட்கணும். அதை விட்டுவிட்டு காதை கத்தி எனக்கு இப்படி ஒரு சாப்பாடை போட்டுட்டு போறாளே, கொஞ்சம் கூட குத்து உணர்ச்சி இல்லாம. அடியாத்தி, இவளை நம்பி சாப்பாடை உட்கார்ந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. கருமோ, என் வாயப்பி நைல ஊத்தி கழுவுனா கூட போவாது போலயே. அவ சொல்ல வரும்போதே என்னன்னு கவனிச்சிருக்கலாம். நம்ம மேலதான் தப்பு. மாப்பிள்ள, இவியதான் வந்து ஒண்ணு விட்டு சித்தி வர மாட்டேனுங்க உங்களுக்கு. மல்லி பரவாயில்ல, நம்ம சோனியாக்கு ஏத்த பையன் தான். ஆமா, சோடி பொறுத்த நல்லாதான் இருக்கு, நான் அப்பவே பார்த்தனே. மாப்பிள்ள, நம்ம வீட்டு சைடு நிறைய சொந்த பந்தங்கள் பார்த்துடுங்க. நீங்க ஒவ்வொருத்தட்டியா நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சொந்தங்கள் கிடைக்கும். சரிங்க அத்தை. சரி, நீ பேசிட்டே, நான் இப்ப வந்துடுறேன். அப்புறம் தம்பி, படிப்புலாம் முடிச்சாச்சு? ஆமா மேடம். ஐய, என்ன அசிங்கமா மேடம் அது இதுன்னுட்டு. அவதான் சொன்னால ஒண்ணு விட்டு சித்தி வரும்னு. சித்தின்னு கூப்பிடுங்க. சரிங்க சித்தி. அப்புறம் எங்க வீட்டு பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிடணும். சரிங்க சித்தி. அப்புறம் தம்பி, பொண்ணு வீட்டுல எவ்வளவு நகை போடுறேன்னு சொன்னாவே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு இல்லப்பா, வீட்டுல ஒன்றும் கிடையாது. ஆனா திடீர்னு இப்படி கல்யாணம்ட்டாவே, அதை என்ன போடுறான்னு கேட்டேன். நீங்க வேற ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். நல்லா கேட்கறதான் கேட்கறிய, நல்லா அதிகமா கேளுங்க. அதான்ப்பா, வரதட்சணை. நல்லா கார் வேணும், பைக் வேணும், பொண்ணுக்கு இத்தனை பவுன் நகை வேணும், உங்களுக்கு மைனர் சேனும் வேணும், நிறைய கேளுங்க. ஆச்சி வாங்க. கேட்டி, மாப்பிள்ளைட்டு பேசிட்டியா? பேசிட்டேன். சரி, நீ பேசுனா வாரேன். என்ன ஏம்டி ஓடுத? இரு, நிறைய வேலை இருக்குடி, போயிட்டு வரேன். சரி. சொந்த பந்தங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க போல. யாருக்காவது நல்லது நடந்தா பொறாமப்படுற மாதிரி. நல்ல வேலை நமக்கு இப்படி ஒரு சொந்தம் இல்லை. மாப்பிள்ள, அத்தை, நான் சொன்னல மாப்பிள்ள, முக்கியமான 2 பேரு ஹரிவியதான். ஆச்சி, நம்ம சோனியாக்கு பாத்துருக்க மாப்பிள்ள இவருதான். சரி மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். சரிங்க அத்தை. உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காளே. என் பேத்தி வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்ப இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை சீரழிக்க வந்துட்டியா? சீத்தலட்சுமி, என்ன பண்ற? கேட்டி, எல்லாரும் பாப்பாவை கையெடு. சும்மா இரு மீனாட்சி, இன்னைக்கு இவனை கொண்டு போட்டா கூட ஆத்திரம் அடங்காது. எப்படில நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை சீரழிச்சிட்ட. என் பேத்தி உன்னை எப்படி நம்புனா? உனக்குலாம் நல்ல சாவே வராதுல. சீத்தலட்சுமி, அவன் இப்போ ஒரு மாப்பிள்ள. சும்மா இரு மீனாட்சி, இந்த மாதிரி ஆளெல்லாம் சட்டையை பிடிச்சி நடுத்தருவில் வச்சு கேள்வி கேட்கணும். போனது என் பேத்தி வாழ்க்கை தானே, இவனுக்கு என்ன அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். கையெடுங்க. இவ்வளவும் பண்றத பண்ணிட்டு உனக்கு கோவம் வேற வருதா? கோவம் கையை எடுக்க போறீங்களா இல்லையா? ஏட்டி சீத்து, கையெடுட்டி. இப்ப அவன் ஒரு மாப்பிள்ளை பையன்டி, அவனை இப்படி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறது நல்லா இல்ல. நீ விடு மீனாட்சி, என் ஆத்திரம் அடங்கவே அடங்காது. இவனை கொண்டு போடணும். கையெடுன்னு சொல்றல, மாப்பிள்ளை ஆயிட்டேன்ட்டு சும்மா விடுறோம்ல, இல்லாட்டி என் ஆத்திரத்துக்கு நீ கொண்டு போட்டிருப்பேன். ஏன் சும்மா விடுறீங்க? கொல்லுங்க.
எப்பா தம்பி, பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எங்க மேல கோவப்படுறது நல்லால. அப்படி என்னம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பையன் விக்கி நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டப்போ அவ வாயை திறந்து சொன்னாளா? சொல்லியிருந்தா அன்னைக்கே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது மட்டுமா, எங்க அப்பா உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்போ உங்க பேத்தி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புனது உங்களுக்கு தெரியாது? அவமானப்படுத்தினாளா? ஓ, அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாம வந்துதான் என் சட்டையை பிடிச்சிங்களா? என்ன தம்பி சொல்ற? ஆமாம்மா, எங்க அப்பா மனசு மாறி இவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு போனாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. நான் ஆசைப்பட்டேன்னு ஒரே காரணத்துக்காக அவர் ஸ்டேட்டஸ் இறங்கி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தாரு. ஆனா உங்க பேத்தி அவரை அவமானப்படுத்தியிருக்கா. எங்களுக்கும் ஸ்டேட்டஸ் இருக்கு, அது இதுன்னு இங்க நின்றுட்டு கத்திட்டு இருக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்கா. நான் ஆசைப்பட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா இறங்கி போனாரு. தப்புதான், நான் பேசினதும் தப்புதான். நான் அவகிட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மறைச்சியான்னு கேட்டேன், அதுவும் தப்புதான். ஆனா அவ காதல மறைச்சது தப்பு தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. அது என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட நீ வேற யாரையாவது காதலிக்கிறான்னு கேட்டிருக்கான். உண்மையை சொல்ல வேண்டியது என்ன? சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? ஆமாய்யா, தப்புதான். அதனால தானே நான் அப்படி கேட்டேன். அதை விடுங்க, அதையும் மறந்து எங்க அப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? எங்க அப்பா எனக்காண்டி அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணு கேட்க போயிருக்காருன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? அந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆளு நானாதான் இருந்திருப்பேன். அப்புறம் என்னாச்சு தம்பி? ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு? ஆமாம்மா, இவங்க பேத்தி தான் இனி உங்க பையன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசி அனுப்பிட்டாளே. ஏதோ ஒரு புரிதல் இல்ல, அவ்வளவுதான். நானும் புரிஞ்சுக்கல, அவளும் என்னை புரிஞ்சுக்கல. என்னையா சொல்ற? உண்மையா இல்லையான்னு உங்க பேத்திக்கிட்ட போய் கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. என் சட்டையை பிடிச்சு கூட நடுத்தருவில் நிக்க வச்சு கேள்வி கேளுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சேட்டி சீத்து, அந்த பையன் சொல்றது பார்த்தா உண்மையாதான் இருக்கும் போல. அவசரப்பட்டுட்டியாட்டி. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவர் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் நான் எது ஆசைப்பட்டாலும் எனக்கு இல்லைன்னு சொன்னதே இல்லை. நான் எது ஆசைப்பட்டாலும் எனக்கு உடனே கிடைச்சிரும். அப்படியும் தான் பூரணியும் கிடைச்சிருவான்னு நினைச்சேன். அதே மாதிரி எனக்காக எங்க அப்பா அவருடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வந்தாரு. ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத பூரணி இப்படி எல்லாம் பேசிட்டா தெரியுமா? எனக்கும் எங்க அப்பா தான் உலகம். இவ்வளவு நாள் என் ஆசைப்படிதான் எல்லாமே நடந்திருக்கு. அதான் கல்யாணமாவது அவர் ஆசைப்படி நடக்கட்டுமேனு என் மனசை மாத்திக்கிட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்க பூரணி வாழ்க்கையை ஒன்னும் நான் கெடுக்கல. என் சுண்டு வரல் கூட அவ மேல படல. தடவையா நீங்க என்னைய பார்க்கும்போது அவ கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதை எடுக்க தான் நான் போனேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எங்க அம்மா மேல சத்தியம். போதையா போதும், என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிரியா. ஆனா தம்பி, நீ இவ்வளவு சீக்கிரம் அவசரப்படுவேன்னு நான் நினைக்கலையா. ஒரு 4 நாள் போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து பேசணும்னு இருந்தோம். வேண்டாம்மா, என் காதல் உண்மை, அது எனக்கு தெரியும். அதே மாதிரி பூரணிக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. கடைசி நிமிஷத்துல கூட எங்க அப்பா எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தயாராயிட்டாரு. நானும் சந்தோஷப்பட்டேன், நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்க போகுதுன்னு. ஆனா பூரணி எடுத்த முடிவு தான் இது. இந்த ஜென்மத்துல என் கூட கல்யாணம் வேண்டாம், சிவா மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாமா. அதனாலதான் என் ஆசையை ஓரமா வச்சுட்டு எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றலான்ட்டு இந்த ஒரு முடிவு எடுத்தேன். நீங்களே சொல்லுங்கம்மா, என் மேல என்ன தப்பு இருக்கு? அழுவாதையா. ஐயா, உன் மேல ஒரு தப்பும் இல்ல, நீ அழுவாத. ஐயா சிவா, என்னை மன்னிச்சிரியா. ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல உன் சட்டையை பிடிச்சிட்டேன். பரவாயில்ல, விடுங்க. எப்பயும் நான் உன்னை திட்டினாலும் என்னை வாய் நிறைய அம்மாச்சி அம்மாச்சின்னு சொல்லுவியா. இப்ப என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுதே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உறவு கொண்டாடி என்ன செய்ய? அப்படி சொல்லாதையா. எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவீங்களாமா? என்னன்னு சொல்லியா? பூரணிக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஐயா, நான் கேட்டது எதுவும் தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் எங்க அப்பா ஆசைப்படி எங்க அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையும் ரணமும் இருக்குதுன்னா அதே மாதிரிதானே பூரணி மனசுலயும் இருக்கும். அவ மனசை எப்படியாவது மாத்தி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாதான் என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஐயா, அது வந்து உங்க பையனா நினைச்சு கேக்கேம்மா. எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சரி ஐயா, நீ அழுவாத. அம்மாச்சி, நீங்களும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லியா? உனக்கு பண்ண பாவத்துக்கு என் உசுர கூட வேணாலும் விடுறேன். ஏன் அம்மாச்சி இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீ என்னன்னு சொல்லியா? அம்மாச்சி, எப்படியும் பூரணி என்ன மறக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படியாவது என்னை பத்தி கெட்ட விதமா சொல்லி அவ மனசுல இருந்து என்னைய மறக்க வைக்கணும். ஐயோ கடவுளே, என்னை போய் இப்படி ஒரு பாவத்தை செய்ய சொல்றியே. இல்ல அம்மாச்சி, இது ஒன்றும் பாவம் இல்லை. அவ வாழ்க்கைக்காக தான்.
இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம், என் வாழ்க்கை புதுசா தொடங்கிரும். ஆனா பாவம் பூரணி என்னைய நினைச்சே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. என்னைய பத்தி தவறா சொல்லி நீங்க அவ மனசுல இருந்து என்னைய விளக்கணும். அது மட்டும் பண்ணுங்க அம்மாச்சி எனக்காக. கடவுளே, இப்படி ஒரு கொடுமை எனக்கு வரணுமா? அம்மா, என் ஆசைப்படி உங்க பையனுக்கு நீங்க பூரணியவே கல்யாணம் பண்ணணும். இதுதான் என் ஆசை. சொல்ல போனா என் கடைசி ஆசையும் இதுதான். ஐயா சிவா, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் வரேம்மா. கடவுளே, இப்படி ஒரு தங்கமான பையனை பார்த்து நான் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டேனே. விடுட்டி அழுவாத. ஏட்டி அழுவாத, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவ? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அழுவாத. இல்ல மீனாட்சி, அந்த பையன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? இவ்வளவு ஒரு தங்கமான பையன், நான் தம்பி புரிஞ்சுக்கல. விடுட்டி அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அதே மாதிரி பூரணி மனசையே மாற்றி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். பாப்போம், எல்லாம் அவன் விட்ட செயல்.